அன்புள்ள பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களே, ஆகஸ்ட் 1 உலகமெங்கும் திரைக்கு வரும் ஜேசன் ஸ்டுடியோ, சச்சின் ஸ்டுடியோ, ஸ்ரீ தயாகரன் சினி ப்ரொடக்ஷன், மை ஸ்டுடியோ வழங்கும் மிக பிரம்மாண்டமான படைப்பான அக்யூஸ்ட் திரைப்படத்தின் பத்திரிகையாளர் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு வருகை தந்துள்ள பத்திரிகை ஊடகம் மற்றும் தொலைக்காட்சி நண்பர்கள், யூடியூப் சேனல்ஸ், சோசியல் மீடியா நண்பர்கள் அனைவருக்கும் இந்த அக்யூஸ்ட் திரைப்பட குழுவின் சார்பில் நன்றியோடு வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த படம், இந்த மிக பிரம்மாண்ட படைப்பை ஜனவரி 2 ஆரம்பித்து இவ்வளவு விரைவாக திரைக்கு வர வைப்பதற்காக மிக அரும்பாடுபட்ட இந்த படத்தின் கதாநாயகன், தயாரிப்பாளர் உதயா ப்ரோ அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு உரையை ஆரம்பிக்கிறேன். ஏனென்றால் இந்த படம் உதயமானது நண்பர் உதயா அவர்களால். இந்த படத்தின் டைரக்டர் அவர்கள் பிரபு சீனிவாஸ் சார் இந்த படத்தோட கதையை உதயபுரம் மூலிமா எனக்கும் தங்கவேல் சார் அவர்களுக்கும் சொல்ல அதுக்கப்புறம் அந்த கதை ரொம்ப பிடிச்சி போய் எங்களுக்கு என்ன சொல்கிறதுனா, இது இன்றைக்கி தான் சொல்கிறாரு. இன்றைக்கி ஈவினிங்கே இந்த படத்தோட ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணி அடுத்த நாளே ஒரு பூஜை ஒன்று போட்டு உடனே இதில் இந்த கேரக்டருக்கு யார் சூஸ் பண்ணணும், என்ன இது எல்லாமே அடுத்தடுத்த நாளே தேர்ந்தெடுத்தாங்க. பெரிய ஆச்சரியமாக இருந்தது எல்லாமே. ஏன்னா இந்த படத்தினுடைய ஒவ்வொரு கேரக்டருக்கும் இவங்க தான் சூட் ஆவாங்கன்னு சொல்லிட்டு உதயபுரமும் நம்ம டைரக்டர் அவர்களும் நம்ம அஜ்மல் ப்ரோவை சூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு. ஏன்னா இந்த கேரக்டர் உதயா ப்ரோவுக்கு ஈக்குவலாக அப்படியே ஹீரோவாக வரணும் அப்படின்னா அதை தத்ரூபமாக செய்யக்கூடிய ஒரு கேரக்டராக உண்மையிலே அஜ்மல் ப்ரோ டைரக்டருக்கும் உதயா ப்ரோ நினச்ச மாதிரி வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு இந்த இடத்துல தேங்க்ஸ் சொல்லணும். என்னன்னா எந்த படமும் இடையில வந்தப்போ எந்த படமும் அவர் கமிட் ஆகாமல் இந்த படத்தை ஃபஸ்ட்டு முடிக்கணும், இது வேறு லெவலில் கொண்டு வந்த பிறகு தான் நான் அடுத்த படத்துக்கு நான் டேட் கொடுப்பேன்னாரு. அந்த மாதிரி ஏன்னா அவருக்கு இப்போது இந்த கேப்பே அவர் பண்ணது காரணம், நல்ல கதை வேணும், நல்ல படத்தில் நடிக்கணும் அப்படிங்கிறக்காக தான் அவர் இவ்வளோ கேப் விட்டார். எனக்கு சும்மா நிறைய படத்தில் நடித்து வரணும்னு எனக்கு விருப்பம் இல்லை, பட் பேர் சொல்லக்கூடிய படமாக வரணும் எனக்கு. கோனா அந்த படத்தில் அஜ்மல் ப்ரோவோட பேர் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பண்ணியிருப்பார். ஸோ அந்த மாதிரி தான் இந்த படத்துலையும் வேறு லெவலில் பண்ணியிருப்பாங்க. அது உதயபுரமும் டைரக்டரும் நினச்ச அந்த கனவை அவர் நிறைவேற்றியிருக்காரு. அதுக்கப்புறம் உடனே கதாநாயகி தேர்ந்தெடுக்கணும் போது உடனே